அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 19வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். உலகறிவு எனக்கு இங்கு உற்ற நாள் தொடங்கி உன் அறிவடையும் நாள் வரையில் இலகி என்னோடு பழகியும் எனைத்தான் எண்ணியும் நன்னியும் பின்னர் விலகிய மாந்தர் அனைவரும் இங்கே மெய்யுற கூடி நின்று உனையே அழகில் பேர் அன்பில் போற்றி வாழ்ந்திடவும் அடியேனருக்கு இச்சை கான் எந்தாய் அப்படின்னு அற்புதமாக இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம், எந்தை பெருமானே உலகறிவு, அதாவது கண் முதலிய கருவிகளாலும் மனம் முதலிய கரணங்களாலும் உலகியல் காட்சிகளாலும் உண்டாகிய அறிவு எனக்கு உண்டான நாள் முதல் உனது திருவருள் உண்மை உணர்வு எய்தும் நாள் வரையில் என்னோடு கூடி பயின்றும் என்னை நினைத்தும் என்னை அடைந்தும் பின்பு எண்ணி நின்று பிரிந்தும் நிலவும் மாந்தர் அனைவரும் இவ்வுலகில் மெய்யால் கூடி நின்று உன்னை அளவின்றி பெருகும் அன்புடன் போற்றி வாழ்த்தி இன்புற வேண்டும் என்பது அடியேனாகிய என்னுடைய விருப்பம் அப்படின்னு அவருடைய விருப்பத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதிலிருந்து இந்த பாடல் மூலமாக அவர் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பெற்ற அந்த இன்பம், அவர் பெற்ற அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வு ஆகிய அந்த மரணமில்லா பெருவாழ்வை உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பெற வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது அப்படின்றது இந்த பாடல் மூலமாக தெரியுது. சரி, இதுக்கு சான்றா முதல்ல எடுத்த உடனே அருமையாக சுத்த சன்மார்க்க பிரார்த்தனை அப்படின்னேவும் உபதேச குறிப்புகளில் இருக்குது. அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம எப்படி பிரார்த்தனை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை படிக்கும்போதே தெரியும், வள்ளல் பெருமான் அவர் பெற்ற இன்பத்தை எல்லோரும் பெறணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்றது தெரியுது. நம்ம பிரார்த்தனை இது மாதிரி இல்லைன்னா இன்றிலிருந்தாவது இது மாதிரி வச்சுக்கிறணும் அப்படின்றத ஒரு விண்ணப்பமாக வச்சு நான் இப்போ அதை படிக்கிறேன். தலைப்பு 102, சுத்த சன்மார்க்க பிரார்த்தனை. ஒருவன் பிரார்த்தனை செய்வதில் அவனுக்காக மட்டும் செய்வது சரியல்ல. இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும். அப்படி செய்வதால் அதில் ஒருவனுக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கிவிடுகின்றன. பிரார்த்தனை செய்ய வேண்டுமாகில் இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாருங்க. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடஞ்சை பேரின்ப சித்தி பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. இப்படி தான் நம்ம பிரார்த்தனை செய்யணும். இதுவே எனது பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பிரார்த்தனை நாம் இன்றிலிருந்து செய்து அந்த வள்ளல் பெருமான் சொல்லிய அவர் சொல்லக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கு இது ஏதுவாக இருக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற பெரும்பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. இப்படின்னு தான் நம்ம பிரார்த்தனை வைக்கணும் அப்படின்றாங்க. சரி, இப்படி சொன்னவங்க இதில் சொல்கிறாங்கல்ல, அதாவது என்னோட பாடி என்னோட பயின்றவங்க, என்னை நினைத்தவங்க, என்னை அடைந்தவங்க, பின்னாடி என்னிட்ட இருந்து விலகி போனவங்க, இவங்க எல்லாருமே
உனது அன்பை பெற்று அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழணும், அதுதான் எனக்கு இச்சை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு இந்த அருள் அற்புதமேன்ற பாடலில் வந்து அருமையாக இதை சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் படிக்கிறேன் பாருங்களேன். அருள் அற்புதமே, அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே, சிற்பதம் பொற்பதம் சீரே சிறந்தது, சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது, கற்பத நெஞ்ச கரிசு துறந்தது, கற்ற பொய் நூல்கள் கணத்தை மறந்தது, செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது, சிவநெறி ஒன்றே எங்கும் தலை எடுத்தது, இத்தாரணி முதல் வானும் உடுத்தது, இரவா வரம்தான் எனக்கு கொடுத்தது, சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன், நித்திய ஞான நிறை அமுது உண்டனன், நிந்தை உலகியர் சந்தையை விண்டனன், வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர், தஞ்சம் எமக்கருள் சாமி நீ என்றனர், சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர், புறங்கூறினரெல்லாம் புல்லென போயினர், பொற்படி கீழ்ப்புற மீளவும் மேயினர், மரங்கூறினோம் என் செய்வோம் என்று கூயினர், வாலிய என்ற சொல் வாயினர் ஆயினர் அப்படின்னு அருமையாக அவரை புறக்கணித்துட்டு போனவங்க எல்லாமே அவர் சொன்ன இந்த நெறியில் வராமல் அவரை ஒரு எலி சொல்லலாம் சொல்லி பழி சொல்லலாம் பேசிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லைன்னு போனவங்கெல்லாம் திரும்பி வந்து தஞ்சம் சாமி நீ தான் தஞ்சம் சொல்லி திரும்பி வந்தாங்களாம். சன்மார்க்க சங்கத்தவர்கள் தான் வென்றனன்னு சொல்லிட்டு மரங்கூறினோம் என் செய்வோம் என்று கூயினர், வாலிய என்ற சொல் வாயினர் ஆயினர். திரும்பவும் இங்கே வந்து இவர் சொல்லக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியை தான் வாலி அப்படின்னு சொல்லி போற்றி புகழ்ந்து இதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அருள் அற்புதம் என்ற பாடலில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதே தான் இந்த பாடலையும் சொல்கிறாங்க. என் கூட இருந்தவங்க, என்னை விட்டு போனவங்க யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள அனைவருமே இன்புற்று வாழணும், நான் பெற்ற அந்த பெரும் பெற்றை அவர்களையும் பெற்று வாழணும். ஏற்கனவே அந்த சன்மார்க்க பிரார்த்தனையிலையும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. இந்த அருள் அற்புதம் என்றதையும் அதை தான் சொல்கிறாங்க. சரி, இப்படி சொன்னவங்க அடுத்து நம்ம பாருங்களேன், இந்த அகவலில் பாருங்கள், இந்த வரிகள் பாருங்கள். காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏற்றியின் விளக்கிடும் எந்தனி சித்தே. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, அகத்தில் வந்து நம்ம வந்து ஞான காட்சியை பார்க்கணும். அந்த அகத்தில் வந்து இந்த அருட்பெரும் ஜோதியை வந்து நம்ம பார்க்கணும், அந்த ஞான உருவ பார்க்கணும். அதை விட்டுட்டு புறத்தில் வந்து இந்த போகங்கள், அதாவது சினிமா, கிரிக்கெட்டு, விளையாட்டு, பல விதமான இந்த மாயை உலகில் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம பெருசாக நினச்சி அதெல்லாம் பார்த்து இன்பம், இதுதான் வந்து நமக்கு இன்பம் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம்ல. இதைத்தான் இந்த வரிகள் சொல்லுது. காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏற்றியின் விளக்கிடும் எந்தனி சித்தே. அகத்திலே காண வேண்டிய காட்சிகள், ஞான காட்சிகள் பலவாய் இருக்க அவற்றை விட்டு வேறு எதையோ சினிமா மற்றைய போகங்களின் மேல் அளவு கடந்த இன்பம், அதில் இன்பம் வருகிறது என்று நினைத்து அதில் சென்று அந்த உலகையலை அமைத்து வைத்துள்ள என்னுடைய ஒப்பற்ற சித்தை. அப்போ அதுவும் அப்படி தான் இருக்குது. அந்த மாயை வசப்பட்டு மாயையும் இழுக்குது. அதே சமயத்தில் நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், அந்த மாயையை விட்டு இந்த ஞான காட்சியை காண்பதற்கு நம்ம உள்ளம் விளைந்து அங்கே போகணும். மாயை வசப்பட்டு கீழே போனோம்னா, கீழ் செல்லும் வீதியில் போனோம்னா மரணம் சம்பவிக்கும். அப்போ நம்ம அங்கே மேல் செல்லும் வீதியில் ஏறி அந்த ஞான காட்சியை காண வேண்டும் அப்படின்றாங்க. அதுக்கு இந்த பாடல் பாருங்கள். வான நாடரும் மன்றிலே வயங்கும் ஞான நாடக காட்சியே நாம் பெறல் வேண்டும், ஊன நாடக காட்சியால் காலத்தை கழிக்கும், ஊன நாடக காட்சியால் காலத்தை ஒழிக்கும், ஈன நாடக பெரியீர்கால் வம்மினோ ஈண்டே அப்படின்றாங்க. அதாவது ஊன நாடக காட்சியால் காலத்தை ஒழிக்கும், ஈன நாடக பெரியீர்கால் வம்மினோ ஈண்டே அப்படின்றாங்க. அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த அருட்ஜோதியை வந்து அந்த ஞான காட்சியை காண வேண்டும். ஊனக்காட்சியை பார்த்து இந்த உலகியலில் இந்த மாயை கொடுக்கக்கூடிய இந்த ஊனக்காட்சியை பார்த்து வீணாக போயிடாதீங்க, என்கிட்ட வாங்க, வந்து நான் பெற்ற அந்த பெரும்பேரை பெற்றுக்கொள்ளுங்கள் தான் இந்த பாடல் வரி மூலமாகவும் சொல்கிறாங்க. சொன்னவங்க இன்னும் கூட அற்புதமாக சொல்கிறாங்க. பேருபதேசத்தில் எப்படி சொல்கிறாங்க,
என்னுடைய அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னவங்க அற்புதமாக ஒரு திருவருட்பா பாடல். எவ்வுலகும் அண்டங்கள் எத்தனையும் நான் காண இவ்வுலகில் எந்தை எனக்களித்தான், எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கத்தினை அடையச் செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி. தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. அதாவது அவர்களுடைய அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறன்னு பேருபதேசத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் தயவு தான். அந்த தயவுக்கு ஒருமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த தயவுனால தான் நான் இந்த நிலையை அடைந்து கொண்டேன்னு தெளிவாக சொல்கிறாங்க. சொன்னவங்க எவ்வுலகும் அண்டங்கள் எத்தனையும் நான் காண இவ்வுலகில் எந்தை எனக்களித்தான் சொல்லிட்டாங்களா. சொன்னவங்க எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கத்தனை அடைய செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி. அப்போ எல்லா உயிர்களையும் இந்த சுத்த சன்மார்க்க நெறியில் நான் அடைவித்து அவர்களுக்கும் நான் பெற்ற பேரை பெற்றுத்தருவேன் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. இதே தான் இந்த பிள்ளை சிறு விண்ணப்பம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த 19வது பாடல்லையும் அதை தான் சொல்கிறாங்க. நான் பெற்ற அந்த பேரை உலகத்தில் உள்ள எல்லாரும் பெறணும். அவங்க என்னை தூற்றுவர்களாக இருக்கலாம், என்னை போற்றியவர்களாக இருக்கலாம், என்னை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சாராதவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த நிலையை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழணும் அப்படின்னு தான் அவருடைய விருப்பமாக இருக்குன்னே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்படி சொன்னவங்க நம்ம முத்தாய்ப்பா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி 4வது விண்ணப்பமாக வள்ளல் பெருமான் விண்ணப்பம் ஒன்று ஏற்றிருக்காங்க. அந்த விண்ணப்பத்தில் அவர் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அவர் என்ன மாதிரி ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் அந்த விண்ணப்பத்தில் உள்ள முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, யான் எனது, அதாவது எனது யான் என்னும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீங்கிய விடத்தே தேவரீர் அது திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். அதாவது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய யான் எனது என்ற தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம் இதையெல்லாம் நாம் கடவுள்கிட்டே ஒப்பு கொடுத்துடணும். அவருடைய அருட்சுதந்திரம் தான் நம்ம மேலே செயல்படும் போது நம்மளுக்கு மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாம் தவிர்த்து இத்தேகமே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ முடியும், அதில் வாழ்விக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த விண்ணப்பம் வைக்கிறாங்க. அப்போ அந்த விண்ணப்பத்தை வச்சுருக்கும் போது கடைசியாக என்ன முடிக்கிறாங்க தெரியுமா? இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமையுடையவர்கள் ஆக்கி வாழ்வித்தல் வேண்டும். பாருங்கள், இது ஒரு சான்று தான். இது மாதிரி எல்லா இடங்களிலும் ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்கன்னா வள்ளல் பெருமான் உடனே உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் எனக்கு கொடுத்தது மாதிரி கொடுன்னு தான் வேண்டியிருப்பாங்க. நிறையா இடங்கள்ல இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு சான்றுக்கு தான் நான் சொன்னேன். இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யான் எனது என்ற இந்த தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம், இந்த சுதந்திரத்தை எல்லாம் ஓன்ட்டே கொடுத்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் ஓன்ட்டே இருந்து வந்தது தான். நீ உனது அருள் சுதந்திரத்தை என் மேல் செலுத்தி எனக்கு இருக்கக்கூடிய மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இந்த அவத்தைகளை எல்லாம் நீக்கி எக்காலத்தும் அழியாத அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ எனக்கு அருள் செய் அப்படின்னு இந்த விண்ணப்பம் வைக்கிறாங்க. வச்ச உடனேவும் எடுத்து அப்படியே எப்படி முடிக்கிறாங்க பாருங்க. இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். பாருங்க, ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வந்துருச்சு. நாம் பெற்ற என்னோட மட்டும் இதில் போயிடக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி அறிவித்த மாதிரி அவங்களையும் அறிவித்து அவங்களுக்கும் இந்த தெளிவை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி எப்படி வேண்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நிலை தான் நம்ம எப்பயுமே வச்சுருக்கணும். இந்த நிலை தான் அந்த அருட்பெரும் ஜோதியை நம்மளுக்கு அருட்பெரும் ஜோதியோட கலக்கணும். அப்படின்னா நாம் இந்த மாதிரி ஒரு நிலையோடு தான் எப்பயுமே இருக்கணும். நாம் எப்பயுமே இந்த மாதிரி வேண்டிக்கிட்டே தான் வரணும். எப்படி அவர் பிரார்த்தனையை எப்படி வச்சுருக்கிறாங்க, நான் பெற்ற அந்த பெரும் பெற்றை ஓதி முடியாது, அந்த அளவுக்கு வெளியெல்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவு இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதை இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் பெற்று இன்புற வேண்டும் அப்படின்னு அந்த பிரார்த்தனையை வச்சுருந்தாங்க. எடுத்தோடனே அதை தான் பார்த்தோம். இங்கேயும் அதை தான் சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரி வள்ளல் பெருமான் இந்த நிலைப்பாடோடு தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க.
அதனால தான் அவர் வந்து அந்த ஒப்பற்ற அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. நாமும் அவரை மாதிரி அந்த இடத்துக்கு போகணும்னா அவர் வழியிலே பயணிக்கணும். அவர் எப்படி எப்படிலாம் பிரார்த்தனை பண்ணாங்களோ, எப்படி எப்படிலாம் விண்ணப்பம் வைத்தாங்களோ, எப்படி எப்படிலாம் இந்த பாடல்களில் பாடியிருக்கிறாங்களோ, அதே போல் நாமும் நடைமுறையில் கொண்டு வரணும். அதே கொண்டு வந்தோம்னா சத்தியமாக மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 20வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.